அண்மை செய்தி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் விடைத்தாளை மாற்றி வைத்து முறைகேடு செய்த வழக்கை ரத்து செய்ய நீதிமன்றம் ஆணை. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மதன், இந்த வழக்கினுடைய விவரங்கள் என்ன? விரிவான தகவல்கள். ஜெனிஃபர், கடந்த 2016ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 தேர்வை நடத்தியது. இந்த தேர்வில் கலந்து கொண்ட ராம்குமார் என்பவர் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக அந்த விடைத்தாளை மாற்றியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவருக்கு உதவியாக அவருடன் பணியாற்றிய ஒருவரும் டிஎன்பிஎஸ்சி ஊழியர்கள் சிலரும் கைது செய்யப்பட்டார்கள். இது தொடர்பான வழக்கு சென்னை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் கருணாநிதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அதாவது இந்த விடைத்தாள் மாற்றி வைத்த விவகாரத்தில் தான் ஈடுபடவில்லை என்றும் அந்த விசாரணை முறையாக நடத்தாமல் ராம்குமாரன் தான் வேலை பார்த்ததால் தன் மீதும் தவறாக வழக்கு பதிவு செய்திருப்பால் இந்த ஒரு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சேஷ்சாய் முன்பு விசாரணைக்கு வந்த போது தமிழக அரசு தரப்பில் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த முறைகேடு தொடர்பான அந்த வழக்கில் இதுவரைக்கும் 65 பேரிடம் சாட்சிகள் சேர்க்கப்பட்டு அதில் 10 பேரிடம் சாட்சி விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தற்போது ரத்து செய்யக்கூடாது என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. தமிழக அரசின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கு விசாரணையை ரத்து செய்ய மறுத்து இந்த வழக்கை 6 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.